உங்களை வாழ்த்துகிறேன். மீண்டுமாய் இந்த நாளில் கூட வைலட்ங்கிற ஒரு அம்மா இருந்தாங்க. நல்லா பாடுவாங்க, நல்ல செய்தியாளர். சங்கீதம் 146:5 என் கைகளே உமக்கு நேராக விரிக்கிறேன். அந்த அம்மா ஜெபம் பண்ணுறப்போ நிறையா ஹீலிங் வேணும்னு கேட்டாங்களாம். இப்போ ஆண்டவர் சொன்னாரா, உன் கையை தூக்கி ஜெபம் பண்ணாங்களாம். 4 மணி நேரம். எத்தனை மணி நேரம்? 4 hours. அந்த அம்மா சொல்லிச்சான், 4 மணி நேரம் இப்படியே இப்படிங்க வச்சுருக்க முடியும்னாதான். அந்த அம்மா சொல்லிச்சான், கடவுள் பேசினாரு, அவனுக்கு 6 மணி நேரம் சிலுவையில் அப்படி வச்சுருந்தேனே எப்படி இருக்கும்னாதான். 6 hours நான் வச்சுருந்தேன் சிலுவையில். மேலே கையை தூக்கி தான் தேவனே என் தேவனே ஏன்னே கைவிட்டீங்கன்னு கேட்டேன். நீ ஏன் 4 மணி நேரம் வைக்கக்கூடாதுன்னாங்களாம். சொன்ன பிறகு அந்த அம்மா 4 மணி நேரம் ஜோம் பண்ண ஆரம்பித்தாங்களாம். ஜோம் பண்ண ஆரம்பிச்சப்போ அந்த ஹீலிங்கே ரொம்ப வித்தியாசம், ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்ததுதான். பொதுவாக நாம் ஆண்டோடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறோமா? இன்னைக்கு தேசத்திற்கு ரொம்ப ஜெபம் ரொம்ப முக்கியம். மணிப்பூர் மாநிலத்துக்கு போயிருந்தேன். அந்த மணிப்பூர் மாநிலத்தோட தலைநகர் டக்குன்னு ஞாபகம் வரல. அங்கேருந்து நான் போக வேண்டிய இடம் வந்து பர்மாவுடைய பார்டர் மோரே. ஒரு சுவர் தான். இது இது இந்தியா, அது பர்மா. குருநாதன் சர்ச்சுக்கு முன்னாலுக்கு காம்பவுண்ட் வந்து குருநாதன் சர்ச்சு வந்து இது குருநாதன் ஐயாவுடைய சர்ச்சு. அது பர்மா. நம்ம அதுக்குள்ளே போக முடியாது. இது மோரே. அதுக்கு போகிறதுக்கு அந்த ஏர்போர்ட்லேருந்து 1.5 hour ஏர்போர்ட்லேருந்து போகிறதுக்கு. ஆனால் அந்த இடத்துல குக்கி இன மக்கள் போக முடியாது. இந்த மக்கள் அங்கே போக முடியாது. கிட்டத்தட்ட 6 மணி நேரம் ட்ராவல் பண்ணி போனோம். 6 hours. வேறு ரூட்டில் எங்களை கொண்டாந்து லோக்கல் வண்டியில் கொண்டாந்து ஒரு பார்டரில் இறக்கி விட்டாங்க. இறக்கி விட்ட பிறகு நாங்கள் இன்னொரு காரில் ஏறி அவங்க கூப்பிட்டு போனாங்க. நான் என்எம்எஸ்ஐயில் இப்போ ட்ரெஷராக இருக்கிறதுல 2 சர்ச் டெடிகேஷன். 2 சர்ச் டெடிகேஷனுக்காக கடந்து போனேன். நாங்கள் போகிற சற்று கால தாமதமாகிடுச்சு. கல்கட்டாவில் 4 hours பிரேக் இருந்தது. 4 மணி நேரம் பிரேக் இருக்குன்னு சாப்பிட்லான்னு ஏர்போர்ட்டை விட்டு வெளியே வந்துட்டோம். சாப்பாட்டுக்காக வெளியே வந்ததில் திரும்ப போய் அது கிட்டத்தட்ட ஒரு ஆளுக்கு ராத்திரிலாம் தூங்காமல் 3000 ரூபா நஷ்டப்பட்டு அடுத்த நாள் அந்த சர்ச் டெடிகேஷனுக்கு எங்களால் போய் சேர முடியல. இல்லை சிங்கப்பூர்லேருந்து மலேசியாவில் சிங்கப்பூர்லேருந்து ஒருத்தர் வந்திருந்தார். அவருக்கு ஏரில் போகிறதுக்கு லேட் ஆகுதுன்னு டெடிகேஷன் முடிச்சுட்டாங்க. கண்ணீரோடு ஒரு வேளை சோத்துக்கு போய் ஒரு டெடிகேஷனை மிஸ் பண்ணுறேன்னு ரொம்ப தவறாக நினச்சி போனோம். அந்த 7 மணி நேரம் ட்ராவல் ஆஃப் ரோடு. அந்த ரோடு பேர் ஆஃப் ரோடு. ஒரு கார் ஒரு ஜீப்பு மட்டும்தான் போகும். ரோடு போடலை. கிட்டத்தட்ட 6 மணி நேரம் ட்ராவலும் இப்படி ஆடிக்கிட்டே இருந்திருக்கு. ஒரு குறிப்பிட்ட இடம் வந்து ஒரு நதி வருது. அந்த நதியிலேருந்து அந்த பக்கம் போகணும். ஊடை நதி. லாரி ஒரு 5 லாரி நிற்கிது. 4 wheel drive. அப்பா வண்டி. அந்த லாரியில் காரை ஏற்றுறாங்க. இந்த லாரி பாடி போகிற மாதிரி மேடு பண்ணி வச்சுருக்காங்க. அந்த பள்ளத்தில் வந்து லாரி நிற்கிது. ஒரு 500 மீட்டர் அந்த தண்ணிக்குள்ளே அந்த லாரி போய் அந்த பக்கம் கொண்டு விடுது. ஒருவேளை அந்த பள்ளம் மேடு ஒன்றுமே தெரியல. மழை காலத்தில் போக முடியாது. அவங்க போகிறப்போ ஒரு 4 அடி, 4 அடியில் 2 அடி தான் தண்ணி. 4 அடினா லாரி போயிருக்காது. மேடு பள்ளம். அந்த மக்கள் அவ்வளோ கஷ்டத்தில் இருக்காங்க. அந்த அந்த லாரியில் ஏறுமுன்னே, கார் ஏறுமுன்னே மிலிட்ரி எங்களை செக் பண்ணுது. தண்ணியை கிடந்தோன்னா தீவிரவாதிகள் எங்களை செக் பண்ணுறாங்க. குக்கீஸ் இன மக்கள். நீங்கள் யார், எதுக்கு போகிறீங்க? லோக்கல் ஆளுகிட்ட இருந்து அதெல்லாம் விடுறாங்க, இல்லை விட மாட்டாங்களாம். அவ்வளோ கஷ்டமான மத்தியில் அவர்களுக்கும் தலைநகருக்கும் அவர்களுக்கும் அங்கே இருக்க மக்களுக்கும் எந்தவித தொடர்பும் இல்லை. அவங்களுடைய என்னன்னாலும் தலைநகருக்கு தான் போகணும். என்னன்னாலும் சென்னை சிட்டி மெட்ராஸுடைய செக்ரட்டரியேட்டுக்கு தான் வரணும். சென்னை மக்கள் கலெக்டர் ஆஃபீஸ்க்கு போகணும். ஆனால் பின்தங்கின நிலைமை. அந்த மக்கள் கண்ணீரோடு வாழ்கிறாங்க. ஒரு இடத்துல துணி விற்கிறாங்க. ஒரு பெரிய ஊர் துணி விற்கிறாங்க. மொத்தமாக லாட்டு எங்கேயோ கொண்டாந்து போடுறான். மக்கள் கூட்டமாக நின்று வாங்குறாங்க. ஏன்னா அவங்க இருந்த இடத்துல 500 வீடாம். 500 வீடையும் ஃபயர் பண்ணிட்டாங்க. பிள்ளையும் மனைவியும் கணவனும் உயிர் கிடைச்சா போதுன்னு பிடிச்சிட்டு வெளியே வந்துட்டாங்க. இப்போ அவங்களுக்கு என்ன இல்லை? மாற்று வஸ்திரம் இல்லை. அந்த மொத்தமாக விற்கிற துணியை தான் எடுக்கிறாங்க டெண்டரில். ஆனால் அநேக கிறிஸ்துவ மக்கள் ஒருவேளை அந்த மணிப்பூர் மாநிலத்தில் அப்படிப்பட்ட எரிப்பு தான் இருந்துச்சு. நீங்கள் நானும் மாற்றி சிந்தனை பண்ணால் இன்றைக்கி என்ன நிலைமை நடக்கும்? அவர் லஞ்சம் வாங்கினார். யார் தான் லஞ்சம் வாங்கலை?
அவர் சாராய கடை, யார் தான் சாராய கடை திறக்கல? யார் தான் திறக்கல? ஒருவேளை இன்னைக்கு இப்படிப்பட்ட ஒரு சிந்தனை ராஜஸ்தானில் இன்னைக்கு மதமாற்ற தடை சட்டம், அதே சட்டத்தை எங்கே கொண்டு வர போகிறாங்க? அவங்க அங்கே வெஸ்ட் பெங்காலில் சொல்கிறாங்க, இப்போ நாங்கள் ஜெயிச்சா அடுத்து என்ன கொண்டு வர போகிறோம், ஏதோ ஒரு அது கொள்கை சொல்கிறாங்க. வெஸ்ட் பெங்கால் நாங்கள் அதை உடனே அமுல்படுத்துவோங்கிறாங்க. தமிழ்நாட்டுக்கு சொல்லலை. தமிழ்நாட்டுக்கும் மாற்றுறது பெரிய தப்பு இல்லை. நேற்று மத்திய பிரதேஷ் ஷேல்டோ பற்றி சொன்னேன். மத்திய பிரதேஷ் எப்படி இருக்குன்னு. இன்னைக்கு யார் எங்கேன்னு உத்தரப்பிரதேசில் எனக்கு தெரிஞ்சு 15 வருஷமாக சர்ச்சை திறக்க முடியல. 15 வருஷமாக சர்ச்சை திறக்க முடியல. நான் ஐஎம்எஸில் பிரசிடெண்ட்டாக இருந்தேன். கடைசி காலங்கள் ஐஎம்எஸில் 2021 அந்த கொரோனா காலங்கள், என்னுடைய காலங்கள் முடியுது. 2016 2022 வரை எனக்கு செப்டம்பரில் முடியுது. நான் பிப்ரவரியில் போகிறேன். வாரணாசி தொகுதியிலிருந்து வாரணாசி தொகுதி ஏர்போர்ட்டில் இறங்கி கங்கை நதி வழியாக கடந்து போகிறேன். கங்கை நதியுடைய அகலம் எவ்வளோன்னா 4 கிலோமீட்டர். 4 கிலோமீட்டர்னால் வேசன் பிரிட்ஜிலிருந்து அடுத்த இந்தியன் ஆயில் வரையும், அடுத்த இந்தியன் எவ்வளோ தான் கங்கை நதியுடைய அகலம். இதில் 1.5 கிலோமீட்டர் அளவுக்கு தண்ணி போகுது. அதில் போகிறப்ப அங்கே இருக்க மிஷினரி சிவராஜுங்கிறவர் என்னை சொல்கிறாரு, ஐயா இங்கே இறங்கி இதில் 1200 புனித தலங்கள் இருக்குது, நீங்கள் பார்க்குறீங்களான்னார். நான் விருப்பப்பட மாட்டேன். மிஷன் ஃபீல்டு போகிறப்ப இப்போ டூரிஸ்ட் எடுத்து போகவே மாட்டேன். எனக்கு அது பழக்கம் இல்லை. டூரிஸ்ட்டுன்னு தனியாக போவேன் நான் இல்லைன்னேன். அவர் சொன்னால் 1200 புனித தலங்களில் ஒரு இடத்துல தன்னுடைய தேவைக்காக தன் பிள்ளைய தண்ணியில் தூக்கி போடுறாங்க. இன்னொரு இடத்துல டெட் பாடியை தூக்கி தண்ணியில் போடுறாங்க. இன்னொரு இடத்துல பாடியை எரித்து அதனுடைய அஸ்தியை கரைக்கிறாங்க. இன்னொரு இடத்துல மக்கள் கூட்டம் கூட்டமாக அங்கே குளித்து கொண்டிருக்காங்க. கூட்டம் கூட்டமாக குளிக்கிறாங்க பாவம் நிவர்த்தி செய்வதற்கு. இப்போ ஒரு ஆட்டோவில் வாசித்தேன், காயம் இருந்தால் பாவம் மாறிடுமா ஒருத்தர் எழுதிட்டார். எனக்கு எப்படின்னு தெரியல. அது இயேசுவின் ரத்தம் மட்டும்தான் என்ன பண்ண முடியும். அவர் கொஞ்சம் வித்தியாசம். அவர் காயம் இருந்தால் காயத்தை பாவம் இருந்தால் காயம் பட்டோன்னு மாறிடுமா. அவர் எதுக்கும் ஆட்டில் இப்போ ஜஸ்ட் நான் பார்த்தேன். 1200 எனக்கு அப்படியே கண்ணீர் வந்துருச்சு. அந்த இடத்துல நடந்த சம்பவத்தை அவர் சொன்னார். ஒரு தாய் அந்த நதியை பார்த்து இப்படி அழுதுகிட்டே இருக்கு. கண்களிலிருந்து கண்ணீர் வடிந்து கொண்டே இருக்கு. கண்ணீர் வடிந்து கொண்டிருக்கும். ஒரு ஒயிட் அண்ட் ஒயிட் நம்ம லூக்கா உதயக்கு மாதிரி ஒருத்தர் ஏமா அழுகிறீங்கிறார். அந்த அம்மா பேசவே இல்லை. பல மணி நேரம் பேசலை. திரும்ப அந்த அம்மா கேட்குது. இவர் கேட்குறாரு, ஏமா அழுகிறீங்கன்னு. இல்லைம்மா அழாதீங்கம்மா, உங்களுக்கு அமைதியை கொடுப்பதற்காக இயேசு கிறிஸ்து ஒரு ரட்சகர் உலகத்தில் வந்திருக்கிறாரு, உங்களுக்கு விடுதலை கொடுப்பாருன்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அவர் சொல்கிறப்ப அந்த அம்மா சில நிமிடங்கள் கழித்து அப்படி தலையை எடுத்து, இப்போ வந்தவர் 5 நிமிஷத்துக்கு முன்னால் வந்தால் என் குழந்தை இந்த தண்ணியில் போட்டிருக்க மாட்டேனே, இப்போ தான் என் குழந்தை இந்த தண்ணியில் போய்கிட்டு இருக்குங்கிறேன். குழந்தைங்க உயிரோடு குழந்தையை தூக்கி தண்ணியில் போட்டுட்டு அந்த அம்மா அழுதுகிட்டு இருக்கேன். இன்றைக்கி இதுதான். அதை முடிச்சுட்டு அந்த இடத்த அவர் கேட்டுக்கிட்டே அந்த இடத்துக்கு போகிறோம். அந்த ஒரு ஸ்லிம் ஏரியா, நம்ம ஏரியா மாதிரி ஒரு ஸ்லிம் ஏரியாக்குள்ளே ஒரு சர்ச்சு. 60 பேர் 65 பேர் எங்களை வரவேற்கிறாங்க. 65 பேர். அந்த மஞ்சள் கலர், மஞ்சளும் சோப்பு கலந்த இவ்வளோ பெரிய பூ, சின்ன பூவாக இருக்கும் பாருங்க, அது என்னது சாமந்தி பூ மாதிரி இன்னொரு பூ. அவங்க தான் நார்த் இந்தியன்ஸ் போடுவாங்க. 5 பேர் போகிறோம். நான், என் துணைவியர், அன்னைக்கு ஜென்ரல் செக்ரட்டரி, அவருடைய துணைவியார், எங்களோடு வந்த சிவராஜ். 65 மாலை அங்கே கழுத்தில். எத்தனை மாலை? என் இவ்வளோ உயரத்துக்கு வந்துருச்சு. எனக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிட்டேன். ஒருவேளை கண்ணீரோடு கங்கை நதியை தாண்டி வந்தால் இப்படி ஒரு வரவேற்பா போத்துறோன்ட்டு, சரி வாங்க சர்ச்சை போய் டெடிகேட் பண்ணலாங்கிறோம். அவங்க சொல்கிறாங்க போக முடியாதியா, போனால் ஜெயிலுக்கு தான் போகணும், சர்ச்சு இத்தனை கிலோமீட்டர் தள்ளி இருக்குது, இந்த கல்வெட்டு இருக்குது, இந்த கல்வெட்டை டெடிகேட் பண்ணியிருக்கேன்னு அந்த கல்வெட்டை தான் டெடிகேட் பண்ண முடிஞ்சுது. அதை ஸ்பான்சர் பண்ணது தாம்பரத்துலேருந்து ஒரு வயதான அம்மா. அவங்க அப்போ சொல்கிறப்ப அந்த அம்மாவுக்கு 75 வயசு, இன்றைக்கி இருக்கிற 86 வயசு அந்த அம்மாவுக்கு. அந்த அம்மா அந்த சர்ச்சை டெடிகேட் பண்ணால் தான் நான் சாவேன். அந்த அம்மா உட்காந்துருக்கு. இடையில கணவர் கூட இறந்துட்டார். தாம்பரத்தில் கார்லி ஸ்கூல் பக்கத்தில் அந்த அம்மாவுடைய வீடு. அவங்க வீட்டில் போய் ஜோம் பண்ணிட்டு வந்தேன். ஒருவேளை இன்றைக்கி இதை தான் யூபியோட நிலைமை. யூபியில் பாஸ்ட்னு யாருமே சொல்ல முடியாது. ஒரு பாஸ்ட்டை கொண்டு போய் அரெஸ்ட் பண்ணிவிட்டு அவரை ரிலீஸ் பண்ணணும். மதமாற்ற தடைச்சட்டத்தில் போடுறானா. ஒரு மதமாற்றத்துக்கு எந்த வகையும் இல்லை, ப்ரூஃப் இல்லை. அப்போ கேஸில் அவரை ஜாமீனில் விடணும்.
என்னைக்கு கேஸ் வருதோ அன்னைக்கு நீதிபதி அன்னைக்கு லீவ் லெட்டர் போட்டு போயிடுறேன். என்னைக்கு அந்த கேஸ் வருதோ ஆட்டோமேட்டிக்காக ஒரு வாரம் கழிச்சு அன்னைக்கு அவர் லீவ் போடுறார். இன்னைக்கு இந்தியா முழுவதும் ஒருவேளை யூபி, மத்திய பிரதேஷ், ராஜஸ்தான், குஜராத், மகாராஷ்டிரா எல்லா மாநிலத்திலும் இதே நிலைமை தான் நடந்துட்டு இருக்கு. மகாராஷ்டிரா மாநிலத்தில் கச்ரோலி பணித்தளத்துக்கு ஒரு எழுப்புதல் கூட்டத்துக்காக நான் அழைக்கப்பட்டிருந்தேன். அதில் எங்களுடைய நம்முடைய ஜபாஸ்டின், லாசர், ஆண்ட்ரூ எல்லாம் வந்தாங்க. அவங்களாம் வந்தாங்க. பெரிய எழுப்புதல் கூட்டம். அவங்க 3 மாதம் அந்த கூட்டத்துக்காக ஜெபம் பண்ணுறாங்க. பெரிய ஷெட்டு, ஆயிரக்கணக்கான மக்கள். அந்த பக்கம் சின்ன சர்ச்சுக்குள்ளே ஒரு கூட்டம் ராத்திரி பகலாக ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. பயங்கரமான ஹீலிங், பயங்கரமான பிசாசு ஆட்டம். அதே இடத்துல அதே மாதிரி ஒரு எழுப்புதலை யூத் மீட்டிங் நடத்துறதுக்கு இதே மாதிரி ஒரு சர்ச்சில் அவர் சொல்கிறார் அந்த மிஷினரி. இதை ஒருத்தர் வீடியோ எடுக்கிறப்பவே ஆன்லைனில் அங்கே போட்டுட்டு அவங்க மீட்டிங் முடிவுக்குள்ளே உள்ள போலீஸ் வந்துருச்சு. அந்த மீட்டிங் கடந்த நவம்பரில் ஃபிக்ஸ் பண்ணி அக்டோபரில் ஃபிக்ஸ் பண்ணி இதுவரை நடத்த முடியலங்க. அந்த மீட்டிங் இதுவரை நடத்த விட மாட்டாங்க. இதுவரை எதிர்ப்பையில் ஒரு பகுதி 7.5 ஏக்கரில் அந்த ஐஎம்எஸ்ஸுடைய காம்பவுண்டு, லேடிஸ் ஹாஸ்டல், ஜென்ஸ் ஹாஸ்டல் இருக்குது. அங்கே பைபிள் காலேஜ் வச்சுருக்காங்க. தீவிரவாதிகள் நிறைந்த ஒரு பகுதி. அங்கே தான் நம்ம பாஸ்டர்ஸ் எல்லாம் தங்கினாங்க. ஒருவேளை அது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா என்னன்னு தெரியல. ஜபாஸ்டினுக்கு இன்றைக்கும் அந்த இடத்துல அவர் கிட்டத்தட்ட அவர் சொல்கிறார், 35 வருஷமாக நான் ஆரம்பத்தில் இங்கே வந்தேன். ஏன்னா அந்த அதே அங்கே மரணத்தில் உயிரோடு எழுந்தோட முந்த நாள் தாவீது ஐயா சர்ச்சில் சொன்னேன் அதே ஹீலிங்கு. ஆனால் அவர் அன்னைக்கு ஆர்எஃப்சியாக இருக்கிறாரு, பெரிய லீடராக இருக்கார். 40 வருஷம் கிட்டத்தட்ட ஆச்சு ஊழியத்துக்கு வந்து. ஆனால் இன்றைக்கி ஐயா இவ்வளோ கஷ்டமான சூழ்நிலையில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கோம். இதற்கு உங்களுடைய ஜெபங்கள் நிச்சயமாக வேணும். நீங்கள் ஜெபிக்க தான் இன்றைக்கி இந்தியாவில் ஒருவேளை கடந்த நாட்களில் சொன்னேன், இங்கே இருக்க அம்மா கூட இந்த பகுதியில் நம்ம பகுதியில் காஸ்பல் சொல்ல முடியல, தடைகள் இருக்குது. அந்த நிலைமையிலையும் கடவுள் எனக்கு ஜீவனை கொடுத்துருக்குறார். 35 வருஷமாக டயபெட்டிக். எத்தனை வருஷம்? நல்ல வியாதி, சூப்பர் வியாதி, நிழல் மாதிரி கூட வரும், ஒன்றுமே பண்ணாது. என் கண்கள் இந்த கண் உள்ள ரெட்டினா பாதிக்கப்பட்டிருக்கு. ரத்த நாளங்கள்லாம் இப்படி புடைச்சி நிற்குது. 20 வருஷமாக. எத்தனை வருஷமாக இருக்குது? எப்போ வெடிச்சு அடுத்த நிமிஷம் எனக்கு தெரியாது. டாக்டர் சொல்லிட்டார், உங்களுக்கு ஒன்றும் பண்ணாது போங்க நான். இறையிலும் டாக்டர் பல முறை செக் பண்ணி, உங்களுக்கு இத்தனை வருஷமாக இருக்கேங்க, உங்கள் கடவுள் உங்கள் கூட இருக்கிறார் போங்க. இந்த சுகர் டாக்டர் அநேகருக்கு செல்ல மாரியப்பன் தெரியும், இப்போ இல்லை, இறந்துட்டார். அவர் பயப்படாதிக்கு போங்க நான், கடவுள் உங்களோட இருக்கிறார். என் 2 கிட்னியும் பாதிக்கப்பட்ட நிலைமையில் என் 22 வருஷத்துக்கு முன்னால் டாக்டர் சர்டிஃபிகேட் 6 மாதத்துலேருந்து 1 வருஷத்துலேருந்து ஆள் சேர்த்து போன்னு டாக்டர் சந்திரசேகர், ஒரு யூராலஜிஸ்ட், ஸ்டான்லி ஹாஸ்பிட்டலில் டீனாக இருந்தார், தலை சிறந்த ஒரு டாக்டர். அவர் குமரன் ஹாஸ்பிட்டலில் கடைசியாக சர்வீஸ் பண்ணார். ஒரு சில நாள் 10-11 மணிக்கு வருவார், லேட் ஆகிடும். ஏழைகள் உட்கார்ந்துருப்பாங்க, அவங்களுக்கு பஸ் இருக்காது. நான் சொல்வது 5-6 வருஷத்துக்கு முன்னால் அவரே ஆட்டோ காசு கொடுத்து அனுப்புவார். அந்த டாக்டர் எனக்கு எழுதுகிறாரு, இவருடைய லைஃபு 6 மாதத்துலேருந்து 1 வருஷம் தான். அவர் எழுதி 22 வருஷம் ஆச்சு. ஆனால் இதுவரை ஆண்டவர் சுகத்தை கொடுத்துருக்கேன். ஒரு பாஸ்டர் வால்பாறையில் இருக்கார். ஒரு டெத்துக்கு போனேன். என்னுடைய சம்பந்தகாருடைய அம்மா, என்னுடைய மருமகனுடைய டாக்டர் ஜெசு பாண்டியனுடைய அப்பா இல்லை பாட்டி இறந்துட்டாங்க. கீர்த்தனையில் 650 பாட்டு பார்க்காம பாடுறார். இந்த பக்கத்தாளம் இல்லை, பாடிக்கிட்டே இருக்கிறார் டெத்தில். நம்ம ஆட்கள் துட்டு கேட்பாங்க, சபையெல்லாம் கொடுக்கணும், உண்மை தானே? 500, 1000, 2000 கொடுக்கணும் ஆளை பொறுத்து. இல்லை ஃப்ரீயாக இவர் ஒரு நாள் பண்ணால் அவர் ஒரு நாள் ஃப்ரீயாக பாடுவார். இருந்தாலும் பெட்ரோல் காசு கேட்பாங்க, காசு இல்லை. அப்படி பாடிக்கிட்டே இருக்காரு. ஒருத்தர் வந்தார், என்னைய மாதிரி ஒருத்தர். எழுந்திரியான்னு அவனை எழுப்பி விட்டுட்டு அவர் உட்காந்தார். ஏன்னா அவன் ஏழை. அவன் எழுந்தவொடனே பக்கத்தில் இருந்து பார்க்குறேன், பின்னால் பேண்ட்டு, வெள்ளை பேண்ட்டு கிழிஞ்சிருக்கு. தபால் பெட்டி, நான் 3வது 2வது படிக்கும், கிழிஞ்ச பேண்ட்டை போட்டு போவோம் ஸ்கூலுக்கு. தபால் பெட்டிமா கூட படிக்கிறவன். எது இல்லை, போட்டோம், இல்லாத குறை போட்டோம். அந்த பாஸ்டர் எழுப்பி விட்டான். அந்த பாஸ்டர் அந்த டிஎல் எஸ்டேட்டில் வேலை பார்க்குறது, பார்த்துக்கிட்டே பார்ட் டைம்
சுவிசேஷ பணி. யார்ட்டையும் போக மாட்டார். என்னுடைய மருமனுடைய அப்பாட்ட மட்டும் உட்காருவார். இவர் துட்டு இருந்தால் அவருக்கு டீ வாங்கி கொடுப்பார், அவருக்கு துட்டு இருந்தால் அவருக்கு டீ வாங்கி கொடுப்பார். கொஞ்சம் வசதியாக இருந்தால் போண்டா வடை சாப்பிடுவாங்க. அப்படி ஒரு நாள் அவர் வேலைக்கு போகிறவங்க ஒரு மனைவி சொல்லுது, நீ கல்யாணம் பண்ணி 30 வருஷம் ஆயிட்டு என்னைக்காவது 1 கிலோ சிக்கன் வாங்கி கொடுத்துருக்கேடா மொத்தமானு கேட்டுச்சான். என்ன கேட்டுச்சு? இவர் ரொம்ப குத்தப்பட்டாராம். ரொம்ப குத்தப்பட்டு ரொம்ப கஷ்டமாக அந்த வீடு எப்படி இருக்குன்னா, அந்த ஹீலிங் ஊட்டிக்காரரை கேட்டால் சொல்லுவீங்க, கீழே தரெல்லாம் ஐஸாக இருக்கும். இல்லாதவன் சாக்கு போட்டிருப்பான், இருக்கவன் ஐயா மாதிரி வசதியானாலும் கம்பளம் போட்டிருப்பாங்க. உண்மை தானே? சாக்கு தரை சிமெண்ட் போடாத தரை, மேடு பள்ளமாக இருக்குது, மண் தரை. அதில் சாக்கை போட்டு ஒரு ஓரமாக படுத்துருக்கிறார். அந்த வீட்டுக்குள்ளே குளிருக்காக அடுப்பை புகையை விட்டுருவாங்க. அடுப்பை வச்சு ஈரக்கட்டையை வச்சு தீயை வச்சு விட்டால் புகைஞ்சிக்கிட்டே இருக்கும். அந்த வெக்கையில் தூங்குவாங்க. அதனால் வெக்க கறி பெட்ஷீட்டும் கருப்பாக இருக்கும், அவரும் கருப்பாக இருப்பார். அப்படி அழுக்கு. அந்த அம்மா சொன்னோன்னே அந்த வீட்டில் மேடு பள்ளமாக இருக்கும், இல்லை முழங்கால் போட்டிட்டு 2 கைகளையும் நேரே மேலே எடுத்து, தகப்பனே எனக்கு ஏற்ற துணையை கொடுத்தீங்கப்பா. அவள் ஒரு கேள்வி கேட்டுட்டா, கல்யாணம் பண்ணி 30 வருஷமா 35 வருஷம் ஆயிட்டுன்னு சொல்கிறா. 1 கிலோ சிக்கன் வாங்கி கொடுத்தான்னு கேட்குறா. அன்னைக்கு சிக்கன் 110 ரூபா இல்லை 80 ரூபாயா இருந்திருக்கும். 1 கிலோ சிக்கன் கூட கிடைக்கலப்பா. என்னப்பா என் லைஃப்னு ஜோம் பண்ணிவிட்டு டீயில் வெட்ட போயிட்டாங்க. டீயில் வெட்ட போயிட்டு அந்த டீயில் வெட்டுறப்போ ஒரு பருந்து ஒரு கோழியை தூக்கிட்டு வருது. பெரிய கோழி, உயரமான மலையில் ஒரு 50 பேர் 60 பேர் அந்த டீ வெட்டுவாங்க. அந்த டக்கு டக்குன்னு இப்படி வெட்டுவாங்க. ஊட்டி வந்தீங்கன்னா அந்த இடத்தெல்லாம் ஐயா காட்டுவார், ஊட்டி எஸ்டேட்டு. அப்படி வெட்டுறப்போ ஐயோ பருந்து கோழி வச்சுன்னா எனக்கு 50 பேரும் விரட்டுறாங்க. நம்ம ஊரில் காத்தாடி அந்து போனோன்னு எல்லாம் ஓடுவான், பார்த்துருக்கீல்ல? ஆனால் முதல்ல போகிறவன் பிடிக்க முடியாது. பின்னால் ஒருத்தன் பொருள் கொடுப்பான் பாருங்க, அவன் தான் பிடிப்பான். எல்லாம் சத்தம் போடுறான். அந்த பருந்து ஓடு சத்தம் போட்டோன்னு பயந்து வாங்குது. கோழி கீழே வந்துச்சு. இப்போ முடிஞ்சவன் தாவீது மாதிரி வாயாதாட்டல் உள்ளாலும் போய் தூக்கிட்டு வந்துட்டான். தூக்கிட்டு வந்தோடனே அவங்க கேட்குறாங்க, எல்லாத்துக்கும் சண்டை வந்துருச்சு. டேய் நான் தானே விரட்டினேன், சண்டை வந்துருச்சு. அதில் நம்ம குழந்தைராஜ் மாதிரி ஒருத்தர் ஓரமாக நின்றவர், டேய் அந்த ஆள் பாவண்டா, அந்த ஆள்கிட்ட கொடுறா கோழி என்னாரா. யார்கிட்ட? அந்த அம்மா 1 கிலோ கறி கட்டுச்சுல, அந்த கோழியை கொண்டு தோலை உரித்து முடி எடுத்து போட்டால் 3 கிலோ இருந்துச்சான். எத்தனை கிலோ? ஆண்டவர் சொன்ன, நேரடியாக சொன்ன சாட்சி இது, லைவ் சாட்சி. ஏழை பாஸ்டர். அதனால் சங்கீதம் 143:6 படி கைகளை ஆண்டவருக்கு நேராக உயர்த்துறப்போ உங்கள் துக்கத்தையும் மாற்றி ஒரு சந்தோஷமான கொடுக்கும் ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். என் பலனே என் கோட்டையே ஆராதனை உமக்கே. என் பலனே என் கோட்டையே ஆராதனை உமக்கே. மறைவிடமே என் உறைவிடமே ஆராதனை உமக்கே.